பேர் கேட்பாங்க, ஏன்னா உன் பையனுக்கு வேறு வேஷமே கொடுக்க மாட்டாங்களா, வெறும் லேடி கெட்டப்பில் தான் வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதில் நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா உன் பையனுக்கு வேறு வேஷமே கொடுக்க மாட்டாங்களா, வெறும் லேடி கெட்டப்பில் தான் வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதில் நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அதை தான் கேட்பான், ஏமா உன் புடையில எனக்கு கொடுத்து அனுப்புமா அப்படின்னு. என்னப்பா இப்படியே சொல்கிறே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா, நான் நல்லா நடிக்கிறேன்னு உனக்கு பிடிக்குதா, அதை மட்டும் பாரு, நீ ஏன் என்ன இது பண்ணுற, கஷ்டப்படாத நீ அப்படின்னா. அது இந்த இடத்துல ஆனால் அதில் வந்தும் ஜெயிச்சு காட்டி இருக்கிறது தானே ஒரு பெரிய பெருமை. இப்போ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கேட்குறாங்கல்ல எல்லாம் புடவை, இப்போ ஏன் லேடி கிட்ட போய் கொடுக்குறான்றவங்க இப்போ வீட்டில் வந்து புகழ் எப்போ வருவாருங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா கேட்குறாங்களே, அவ்வளோதான். ஏகப்பட்ட பேர் எங்கே எவ்வளோ பேர் என் பிள்ளைய பேசினாங்களோ அவ்வளோ பேர் என் பிள்ளைய தேடிக்கின்னு வர்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் கூட்டம். அவர் வராருனாலே கடலூரில் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒரு நாளில் பேசினவங்க அத்தனை பேருமே இப்போ என்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ என் பிள்ளைய பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டமாக கார் எடுத்துன்னு வந்துடுறாங்க பார்க்க. மாமியாரா எப்படி இவங்க? அதான் சொன்னாங்கல்ல மகள்னு சொல்லிட்டு, அப்படிதான் நான் பார்க்குறது என் ரெண்டு 2 அம்மாவை தான் பார்க்குறேன், என் ஒய்ஃபையும் எங்கள் அம்மாவையுமே. ஏன்னா நான் அப்போ என் மகள் எனக்கு பிறந்ததுக்கப்புறம் தான் என் அம்மாவோட வழி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போது பெண்களோட வழி என்னன்றது நான் என் ஒய்ஃபு வந்து அந்த லேபர் வார்டுக்குள்ளே நான் இருந்தேன், என் குழந்தை பிறக்கிறப்ப உள்ளே இருந்தேன். அந்த வழியில் அப்பா யாராலுமே இது பண்ணக்கூடாது. நான் எல்லாருக்குமே கேட்டுக்கிறது தான், எல்லா ஹாஸ்பிட்டலும் கேட்டுக்கிறது தான், கன்சீவாக ஒரு மனைவி வந்தால் கம்பல்சரி ஹஸ்பண்ட் வந்து லேபர் வார்டில் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி இருந்துட்டால் யாருக்குமே வந்து அவங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட மனைவியே நமக்கு வந்து ஒரு கோவம் வரா, சரி விடுமா அப்படின்னு சொல்ல தோணும். ஏன்னா அவங்களோட வழி அப்படி. ஏன்னா ஒரு உயிர் வெளியில் வர்றதுனால ஒரு உயிர் போகும் தெரிஞ்சு வழியை அனுபவிக்கிறது பெண்கள் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஏன்னா அதான கடவுள், நம்மளை உருவாக்குறது கடவுளுன்றப்ப அப்போ வந்து ஒரு பெண்கள் தான் கடவுள். ஸோ அதை நான் அதை பார்த்தேன். எந்த ஒரு ஆசையோ நம்ம இவ்வளோ இருக்குல்ல, என்னை வரையும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எனக்கு இந்த நகை வாங்கித்தாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு ஒரு நாளில் கேட்டதே கிடையாது. என் ஒய்ஃப் எதையுமே கேட்டது கிடையாது. ஆசைப்பட்டு எங்கேயா கூப்பிடுவாங்க, எனக்கு ஷூட் பிஸி அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் இதாக போயிட்டு இருந்து ஒரே ஒருத்தோட அந்தமான் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு அவங்க கூப்பிட்டு போகிற ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் அந்தமானில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டிருப்பேன். இப்போ கூட போட்டிருப்பேன், அந்த ப்ளூ கலர் இது போட்டிருப்பேன். என் கையில் கூட பேண்டேட் ஓட்டிருக்கோம், யாராவது பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அது நான் போனேன், இங்கேருந்து நேராக அந்தமான் போனோடனே போய் இறங்கினோடனே வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டாங்க. போய் சீ போட்டு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகி அந்தமான் போனோம். அப்போலோவில் போய் ஒரு நாள் தங்கி ஃபுல்லாக ட்ரிப்ஸை ஏற்றிக்கிட்டு மறுநாள் ஃப்ளைட்டு வந்துச்சுன்னு 2 பேர் கிளம்பி வந்துட்டோம். அவங்க உள்ளே உட்காந்து சூப்பராக கூப்பிட்டு வந்தீங்க, நல்ல ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க எதுவுமே அனுபவிச்சது கிடையாது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அதுவுமே இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பாப்பா தூங்குற டைம் தான் இவங்க தூங்கணும். பாப்பா தூங்குறது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் தூங்குறாங்க. அவங்க எழுந்தவொடனே டக்குன்னு இவங்க எழுந்துறாங்க. பாவம் எவ்வளோ வழியை அனுபவிக்கிறாங்கல்ல, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக உண்மையிலேயே எனக்கு கிடைத்த வந்து மிகப்பெரிய ஒரு அம்மானே சொல்லலாம் பென்சி. என்னம்மா கரெக்ட்? கண்டிப்பாக. ஓ சூப்பர் சூப்பர். இன்றைக்கி என் பிள்ளையால தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். என்னை பார்த்து அதான் கஷ்டமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு கேவலமாக நினச்சவங்க எதிரில் என் பிள்ளை எனக்கு கம்மல் வாங்கி கொடுத்து, செயின் வாங்கி கொடுத்து, நான் கேட்காமலே என் பிள்ளை எல்லா நகையும் வாங்கி கொடுத்து, இந்தா நீ நல்லா எல்லாரும் எதுலையும் நடந்து போய் வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை இன்றைக்கி கௌரவமாக அந்த கடலூரில் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். புகழோட அப்பா போறாரு, புகழோட அம்மா போறாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அன்னைக்கு முருகன் பையன் புகழ்னு சொன்னது போக இன்னைக்கு புகழ் அப்பா முருகன்ற அளவுக்கு பேர் கட்டிருக்கு. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சின்ன வயசில் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா நீ செத்து போயிட்டு நானும் உன் கூட செத்து போயிடும். எல்லா கஷ்டங்களும் நாங்கள் அதான் அனுபவிச்சிட்டோம். நாங்கள் சின்னதுலேருந்தே அதான் என் 2 பிள்ளைங்களும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, இப்போ தான் அனுபவிக்கிறோம். அப்போ கூட மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை மறைச்சிக்கின்னு அந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்கின்னு தான் இருப்பான். எப்பவுமே கூடயே இருப்பாங்க. லீவ் விட்டால் கூட ஸ்கூலில் லீவ் விட்டால் அந்த டைமுக்கு 2 பேரும் ஒரு கடைக்கு போவாங்க. இவருக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, இவருக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. அண்ணன் வேலை செய்கிறான்ல, 10 ரூபா வாங்கிட்டு வரும்போது நான் உனக்கு 5 ரூபா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் அந்த கடை இருக்குது. ஒரு பாய் கடையில் போயிட்டு அவர் கொடுப்பார். நான் பரவாயில்லம்மா நான் இருக்கிறேம்மா அப்படின்வா. நீ சின்ன பிள்ளை ஏன்டா அண்ணா மட்டும் போயிட்டு வரட்டோன்னு கேட்க மாட்டான். அதனால் அப்படியே வளர்ந்ததுனால எங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் நிறைய தெரியும். யார் எது சொன்னாலும் நாங்கள் அதெல்லாம் கஷ்டத்தை எடுத்துக்கிறது இல்லை.